கரிதாஸ் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் சர்வதேச மகளிர் தின இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும் பெண்களை வலுப்படுத்துவது நமது எதிர்காலத்தை பலப்படுத்துவது என்ற தொனிப்பொருளில் இந்த பவனி நடைபெற இருக்கின்றது. பெண்கள் என்பவர்கள் எங்களுடைய கண்கள் போன்று. நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையிலே இன்று நாங்கள் மேற்கொள்ளுகிற சர்வதேச மகளிர் தின நிகழ்வானது பெண்களை வலுப்படுத்துவது நமது எதிர்காலத்தை பலப்படுத்துவது என்கிற கருப்பொருளை நாங்கள் மேற்கொள்கிறோம். இன்றைய இந்த கவன ஈர்ப்பு இந்த நடைபவனியானது வெறுமனே பெண்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, பெண்களுக்கான துணிச்சலை தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவது. காலை இந்த விழிப்புணர்வுக்கான நடைபவனியை நாங்கள் ஆரம்பித்த போது இங்கிருந்த எல்லோரிடத்திலும் ஒரு கேள்வி நிச்சயமாக எழுந்திருந்தோம். உதிரை என்ன பிரயோசனம், பரஞ்சொலி சின்னம் வாங்குவோம் என்கிற மைண்ட் வாய்ஸ் கட்டாயம் வந்திருக்கு. வீட்டை போனால் நான் தான் சமைக்க வேண்டும், அத்தனை வேலையும் நான் தான் செய்ய வேண்டும். மகளிர் விழிப்புணர்வு பவனிக்கு போனால் நீ தான் சமைக்க வேண்டும் என்று சொல்லினார். அப்பயே இந்த மகளிர் தினமும் அது தொடர்பான அத்தனை
விழிப்புணர்வு முயற்சிகளும். பல வேளைகளிலே எதையும் தரப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இந்த நிகழ்ச்சியினுடைய விளைவு என்னவென்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். உங்களுக்கான உரிமைகளை, உங்களுக்கான தேவைகளை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கான வலுவூட்டலை, விழிப்புணர்வை கொடுப்பதுதான் இந்த நடைபவனியும் அதன் இறுதியிலே இங்கே நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில். இந்த நிகழ்வுக்கு அரசு சார்பற்ற பல்வேறு நிலைகளிலே இருக்கிற அரசு உத்தியோகத்தர்கள் அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களிலே இருக்கிற பல உத்தியோகத்தர்கள், மனித உரிமைகள் தொடர்பான அமைப்புகளிலே இருந்து வந்திருக்கிற பிரமுகர்கள், தலைவர் என்று பலரும் இருக்கிறார்கள். இவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம், உங்களூடாக இந்த சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் முன்னேறுங்கள், உங்களுக்கு நாங்கள் வலு சேர்க்கிறோம், இந்த வலிமையோடு நீங்கள் நடவுங்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய எதிர்பார்ப்பையுடைய. உங்களோடு சேர்ந்து போராடுவது அல்ல, போராட வேண்டியவர்கள் நீங்கள். இந்த வருஷத்துக்குரிய சர்வதேச கரட்டாஸ் நிறுவனத்தினுடைய கருப்பொருள் கிவ் டு கெயின், அடைவதற்காக கொடுங்கள். யார் அடைவது? நீங்கள் தான் அடைவது, நீங்கள் தான் இயல வேண்டும், நீங்கள் தான் அதற்கான விழிப்புணர்வை பெற வேண்டும். அதற்கு நாங்கள் கொடுக்கக்கூடியதை கொடுப்போம், நாங்கள் இருப்போம், கொண்டு வந்து கொடுங்கள் என்பது அல்ல. இப்பொழுது கூட இந்த போலீஸ் உத்தியோகர்களிலே இங்கே எங்களோடு வந்திருக்கிறவர் பெண்கள் பிரிவுக்கு, யாழ் போலீஸ் நிலையத்திலே பெண்கள் பிரிவுக்கு பொறுப்பாக இருக்கிறவர். அவரையும் ஏன் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் என்றால், நீங்கள் தேவை என்றால் போலீஸ் நிலையத்தை அணுகலாம். ஆக இந்த நிகழ்ச்சியினுடைய உட்பொருளை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களோடு நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். உங்களுக்கான உரிமைகளுக்காக நீங்கள் முன்னேறுங்கள். உங்களுக்கு பலமாகவும் ஒத்துழைப்பாகவும் ஆதரவாகவும் இங்கே இருக்கிற இந்த அமைப்புகள் சார்ந்தவர்கள் இருப்பார்கள். ஆக வலுப்பெற்ற பெண்களாக எதிர்காலத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான். அதனாலேதான் இன்றைய நிகழ்வுக்குரிய கருப்பொருள் கூட பெண்களை வலுப்படுத்தி நாம் எதிர்காலத்தை வளப்படுத்துவோம் என்கிற அந்த குறிப்போடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் வட்டபலிட்டிஸ் எது எப்படியாக இருந்தாலும் ஆண்கள் எவ்வாறுதான் தாங்கள் தான் தலைவர்கள் என்று சொன்னாலும் ஆட்சி எப்பொழுதும் மந்திரியாரிடத்திலே மாத்திருந்தார். அது உண்மையான ஒரு கருத்து. அது தந்தை அவர்கள் சொன்னது போல பெண்களை பற்றி, பெண்கள் உரிமையை பேசுவதற்கு நிச்சயமாக அவருடைய கணவன்மார் இருக்க வேண்டும் என்றது. அது உண்மைதான், அது மாற்றத்தில்லை. இறைவனின் படைப்பிலே ஆண் படைக்கப்பட்டான், இரண்டாவது பெண் படைக்கப்பட்டான். அந்த பெண் எப்படி படைக்கப்பட்டான் என்றால், ஆணுடைய விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டான் என்று இறையியல் கூறுகின்றது. இது உண்மை, இது சத்தியம். பெண்கள் ஆண் விழாவிலிருந்து படைக்கப்பட்டபடியினால் அவள் கணவனுக்கு ஆணுக்கு அடியும் இல்லை, ஆணோட உயர்ந்தவன் இல்லை, இருவரும் சமமானவர்கள் என்ற உரிமையை இறைவனால் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். ஆகவே ஆண் பெண் என்பது சம உரிமை உள்ளவர்கள், சம அந்தஸ்து உள்ளவர்கள். ஆகவே இன்றைய நாளில் உலகம் எங்கும் மகளிருடைய உரிமையை குறித்து அங்கே மகளிர் அணிகள் இப்படியாக ஊர்வலம் வந்து இப்படிப்பட்ட காரணங்கள் நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக இடங்கள் எல்லா நாடுகள் எடுத்துக்கொண்டால் பெண்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது கணவர்கள் மூலமாக. ஆகவே இப்படிப்பட்ட உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அதற்காக தான் மனித உரிமை அமைப்பு என்று உலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே இலங்கையில் சுதந்திர மனித உரிமை அமைப்பு இன்றைக்கு வட மாகாணங்களிலே எல்லா மாவட்டங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இலங்கையில் எல்லா மாவட்டங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 9 மாகாணங்களில் செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. நாங்கள் சமுதாயத்தின் சீர்திருத்தங்கள், சமுதாயத்தின் சிறுபணிகள், இப்படி சமுதாய பணிகளை செய்வதோடு கூட
சட்டரீதியான சில சில ஒழுங்குகளையும் சில ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் அநேக பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒன்று கடன் பிரச்சனை, அதே போன்று பாலியல் பிரச்சனை, அதே போன்று மற்றவர்கள் நிமித்தமாக அடிமைப்படுத்துகிற பிரச்சனை, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட பிரச்சனைகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக எங்களுக்கு அறிவார்கள். ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சொல்ல போனால் பெரிய ஒரு லிஸ்ட் ஒரு நாளை போகலாம். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்தில். இப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சுதந்திர மனித உரிமை அமைப்பானதை நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மனித உரிமை அமைப்பிலே சிறுவர், பெண்கள், பாலியல் துஷ்பிரயோகம், அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுடைய சார்ந்ததான பிரச்சனை, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பொறுப்பாக கடமையாக சுதந்திர மனிதனின் உரிமையின் பொறுப்பதிகாரியாக அருட்தந்தை டேனிஷ் அவர்கள் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு ஏதாவது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமானால் அவரை நீங்கள் சந்திக்கலாம். நம்முடைய சமுதாய சீர்திருத்த பணிகளில் அதிகமாக பங்காற்றிக் கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு அநேக பெண்களை தெரியும். ஆகவே நாங்கள் மதம், இனம், மொழி, சாதி சார்பற்று இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே யாராவது எங்களை தொடர்பு கொள்ளலாம். எப்படிப்பட்ட பிரச்சனைகள், போதை வஸ்துகள், இப்படி போன்ற அடிமைத்தனத்தில் யாராவது இருக்குமானால், அப்படிப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமானால் நீங்கள் இவர்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கும் சட்ட ரீதியாக அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்பதற்கு எங்களுடைய சுதந்திர மனிதனுடைய அமைப்பு இருக்கின்றது. அதிகமான நேரத்தை எடுத்து வீணடிக்காத படைக்கு இன்னும் சிறப்பு உரையாக இருக்கின்றவர்களுக்கு நேரத்தை அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகளிருக்கான இந்த நல்ல நாளிலே சர்வதேச மகளிர் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு கருப்பொருளுடன் எனது கருத்துரையை அறிவிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று, உரிமைகள், நீதி, நடவடிக்கை அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்காக என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த ஆண்டுக்கான சர்வதேச மகளிர் தினத்திற்கான கருப்பொருள். அதே போன்று நமது நாட்டினுடைய பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சினுடைய இந்த ஆண்டுக்கான சர்வதேச மகளிர் தினத்துக்கான கருப்பொருள் பெண்களின் தலைமைத்துவம், செழிப்பான தேசத்தின் பெருமை. இப்பொழுது நகைச்சுவையாக எங்களுடைய அலுவலகங்களிலும் சரி அல்லது எல்லோரும் சந்திக்கின்ற ஒரு இடங்களிலும் சரி ஆண்கள் தினம் தேவை என்று ஆண்கள் சொல்லுவார்கள். உங்களிடம் நாங்கள் படாத பாடுபடுகிறோம், அப்ப எங்களுக்கு ஒரு தினம் வேணும். காதலர் தினம் இருக்கு, பெண்கள் தினம் இருக்கு, முதியோர் தினம் இருக்கு, சிறுவர் தினம் இருக்கு. எங்கேடாப்பா உங்களுக்கு ஒரு தினத்தை காணிலேந்து ஆண்கள் திண்டாடுற அளவுக்கு அல்லது அவர்கள் தங்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துகிற அளவுக்கு எங்களுடைய பெண்கள் தினம் இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன செய்யறோம்? பெண்கள் தினம் என்று ஒட்டுமாடியில என்ன செய்யறோம்? பெண்களை பற்றித்தான் கூட விளங்குறோம். ஆனா அப்படி இல்லை. வலதுகண் முக்கியமா இடதுகண் முக்கியமான்னு கேட்டா இந்த கண்ணை சொல்லுவீங்க. ரெண்டு கண்ணும் சேர்ந்துதான் எங்களுக்கு பார்வை தெரிவித்தது. ஆகவே ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. அதுவும் இன்றைய இந்த பொருளாதார உலகத்திலே ஆணும் பெண்ணும் கட்டாயம் வேலைக்கு சேர்க்கின்ற ஒரு நிலையிலே ஆணின் உதவியும் வீட்டில் தேவை, பெண்ணினுடைய உதவியும் வீட்டிற்கு தேவை. இப்ப நாங்க வீட்டு வேலை செய்யறத அல்லது எங்களை வீட்டுல சமைக்க சொல்றத பெண்கள் பெரும்பாலும் எப்படி யோசிக்கிறோம்? எங்களை அடிமைப்படுத்தணும் அல்லது வீட்டு வேலை செய்ய சொல்லி நம்ம யோசிக்கிறோம். இடைப்ப மேலத்திய கலாச்சாரம் வந்துட்டு மேலத்திய கலாச்சாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அங்க அவ எத்தனை மணிக்கு முழம்புவா, அவர் எத்தனை மணிக்கு முழம்புவர், சாண்ட்விச்சோ அல்லது அவங்களோட மேற்கத்திய சாப்பாடு அவர்கள் தங்களோட வாரத்துக்கு அதை தயார்படுத்தி மேசையில உட்கார்ந்து உணவருந்தி விட்டு அதற்கு தங்கள் வழியில செல்வார்கள். எங்களுடையது அப்படியா இல்லை. இப்ப நாங்கள் என்னதான் பேசினா என்னதான் கண்டுபிடிச்சா என்ன செய்வோம்? இப்ப மதிய உணவோ காலை உணவோ இல்லாட்டிலும் இரவு நேரம் கண்டும் அந்த உணவை சேர்ந்து உண்ணத்தான் விரும்புவோம். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள எந்த அடிமத்தனமும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் காலையில இருந்து வேறு தளத்தில் இருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளோட கதை கீழ, கணவரோட கதை கீழ. அந்த சமயத்துல நாங்கள் உணவை அறிந்து ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான ஒரு அமிர்தத்துக்கு சமன். அதே போல அந்த சிலருடைய சாப்பாடு சுவையாக இருக்கிறது, சில பெண்களுடைய சமையல் மிகவும் சுவையாக இருக்கும். நாங்க போடுற அதே உப்பு, நாங்க
போடுற அதே தூளைத்தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த மனம் பக்குவம், அந்த விருப்பம். என்ன தன்னுடைய கணவனுக்கு இந்த உணவு சுவையாக இருக்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த உணவு நல்லா இருக்கணும் என்று நினைச்சு கொண்டு அங்க சமைக்கும் பொழுது அதற்கு கருத்து உண்டு. இப்ப பெண்கள் வந்து அந்த வேலையை செய்யல அந்த சாப்பாட்டிலையும் அந்த விஷயத்திலையும் அதை விட ஐயோ நாளைக்கு லைவ்லிஹுட் கொடுக்கணும், இந்த செனம் பெருமாண்டு, ஐயோ இதுகளோட பெரிய பிரச்சனைன்னு நாங்க திட்டிக்கோ நாங்க சமைச்சோம்னா அங்க இந்த சமையல கருத்து போகல. உலகை நகர்த்தும் இயற்கை கடிகாரம் பெண். பெண்ணடிமை தினம் ஒழிப்போம், சம உரிமை நிலைநாட்டுவோம். பெண் என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. பெண்களின் துணிச்சலும் அன்பும் அர்ப்பணிப்பும் உலகத்திலே அழகாடாக மாற்றுகிறது. அன்பு உலகத்திலே உறுதியான உள்ளத்துடன் உலகை வரும் பெண்களுக்கு இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உமன்ஸ் மேக் வேர்ல்ட் பெட்டர். சாதனையோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சம்தான் பெண். பெண்ணே பெண்ணே நிமிர்ந்து நில், உரிமை கேட்க துணிந்து நில். வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணிக்கும் அவளை போற்றுவோம். உன்னால் முடியாதன எதுவும் இல்லை, வழி தாங்கிடும் வலிமை நீ. பெண் தலை நிமிர்வதும் அந்த தலைமுறையின் தேவை. பெண்கள் நாங்கள் பெரும் சக்தி, தாய்மை எங்கள் தனிமையின் சக்தி. இறுதியாக தான் பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட்ட ஒரு சொல் போல இருக்கு. மாற்றத்தை ஏற்படுத்தும் மகளிராகும். மாற்றத்தை ஏற்படுத்தும் மகளிராகும். மாற்றத்தை ஏற்படுத்தும் மகளிராகும். மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். மகளிர் அனைவரும் இந்த மண்ணில் சிறந்து மகத்தான வாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வாழ்த்தி மகளிர் தின வாழ்த்துக்களை மீண்டும் கூறுகின்றேன். நன்றி. பல்வேறுபட்ட கிராமங்களிலிருந்து மக்கள் ஒன்று கூடி தங்களது சுய முயற்சியை பற்றி சிந்தித்ததும் தங்களது சுய பொருளாதாரத்தை பற்றி அபிவிருத்தி செய்யவும் இந்த மகளிர் தினத்தை ஒன்று கூடியிருப்பது மிக மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நிகழ்ச்சியானது பெண்களுக்கு ஒரு வலுவூட்டலாகவும் அவர்கள் எதிர்காலத்தை சிந்திப்பதற்கும் கிடைத்த சந்தர்ப்பமாக இருக்கிறது. இந்த நல்ல பொழுதை தொடக்கி வைத்த ஹியூடெக் கர்தாஸ் நிறுவனத்துக்கு பாராட்டுக்கள். இன்றைய நாளிலே நாங்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடியதன் இன்னொரு அடையாளமாக ஹியூடெக் கரட்டாஸ் நிறுவனத்தின் நாளே பெண்களுக்குரிய அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுத்தல் அல்லது பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற சர்வதேச மகளிர் தின நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வானது விழிப்புணர்வு நடைபவனியோடு ஆரம்பமானது. இந்த நடைபவனியானது எங்களுடைய பொது நூலகத்துக்கு முன்பாக ஆரம்பமாகி யாழ் அகமொழி நிலையத்தில் நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு வகையான பெண்கள் உரிமை தொடர்பான நிகழ்வுகள் அங்கே முன்னெடுக்கப்பட்டது. அதிலே அரசு சார்பற்ற நிறுவனங்களை சார்ந்த இந்த பெண்கள் உரிமைகள் தொடர்பான ஊழியர்கள், அதற்கான அலுவலர்கள் இதிலே பங்கு பற்றினார்கள். ஹியூடெக் கரட்டாஸ் நிறுவனமும் இந்த நிகழ்வை நல்ல முறையிலே செய்வதற்கான அத்தனை அனுசரணையும் வழங்கியது. அத்தோடு இந்த வேளையிலே சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து பெண்களுக்கும் நாங்கள் மகளிர் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் வலு குறைந்தவர்கள் அல்ல, வலுவுள்ளவர்கள். அந்த வலுவுள்ள பெண்களை எதிர்காலத்துக்காக நல்ல முறையிலே வலுப்படுத்த எப்பொழுதும் நாங்கள் அவர்களுக்கு அனுசரணையாக இருப்போம் என்பதை கூறிக்கொள்ளுகிறோம். நன்றி. நாளிலே சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர்களுடைய உரிமைகளுக்கான பற்றி நாங்கள் கடந்து உரையாடினோம். அது குறித்ததான வாழ்த்துக்களை அந்த மக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சர்வதேச ரீதியாக இருக்கின்ற மகளிர்கள் அநேக பிரச்சனைகளுக்கு முன்கொடுக்கின்றார்கள். தங்களுடைய உரிமையை குடும்பத்திலும் அதோடு தாங்கள் தொழில் செய்கிற இடங்கள், தாங்கள் பயணிக்கிற இடங்கள், தாங்கள் போகிற இடங்கள் சமுதாயத்தில் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள்.
அந்த மக்கள் எப்படியாக தங்களுடைய பெண்கள் அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த உரிமையை பெற்றுக்கொள்வதற்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்குரிய ஆலோசனை அறிவுரைகளை இந்த சர்வதேச மகளிர் தினத்திலே சுதந்திர மனித உரிமை அமைப்பானது இன்றைய நாளில் அந்த மக்களுக்குரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் மூலமாக தங்களோட உரிமையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆலோசனை எங்களிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய நாளில் இதில் நிகழ்வில் பங்கு பெற்றின உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி.